name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to it. இந்த நாளுக்கு தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தெயோப்பிலேவு இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினது லூக்கா இல்லையா? இப்போ லூக்கா சொல்றாரு, இயேசு தாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வரையிலும் உயிரோடு எழுந்து திரும்பவுமாய் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் புஸ்தகத்தில் பிரபந்தம். பைபிளை இன்டர்பிரட் பண்ணவங்க பிராமின்ஸ், அதனால நிறைய சமஸ்கிருத வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரபந்தம் அப்படின்னா என்னன்னா புஸ்தகம். ஓகே, தட்ஸ் a book. உண்டு பண்ணினேன். 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே, அழகா இருக்கு பாருங்களேன், தெளிவான கிளியர் 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 ரொம்ப கிளியர். திருஷ்டாந்தம் அப்படின்னா ப்ரூஃப். ப்ரூஃப் என்னது? ப்ரூஃப், ஆதாரம். என்னது? ஆதாரம். திருஷ்டாந்தம் அப்படின்னா ப்ரூஃப். இல்லை, நான் நினைக்கிறேன் நம்ம அப்படிலாம் பேசுவோம், நம்ம ஐடின்னு தான் சொல்லுவோம், இல்லை ப்ரூஃப்னு சொல்லுவோம், இல்லை ஆதாரம்னு சொல்லுவோம். ஒருவேளை பிராமண வீடுகளில் எங்கேயா இன்டர்வியூக்கு போனால் அவன் திருஷ்டாந்தங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு தெரியல. ஆனால் அது சமஸ்கிருத வார்த்தை. திருஷ்டாந்தம் என்றால் ஆதாரம். ஆமென். ஓகே, அவங்க ஆண்டவர் பாருங்களேன், தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தினாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுல எந்த ப்ராப்ளம், அதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை, அதுல எந்த கலகமும் இல்லை, எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. God rose again. Jesus rose from the dead. இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை தெளிவான ஆதாரங்களினாலே தாமே நிரூபித்தார். ஆமென். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே, சொல்லுங்க பார்க்கலாம், சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள், சில நாட்கள் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேமை விட்டு போகாமல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்லப்படுற எல்லா வார்த்தையுமே உங்க வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமா வரணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ரகபலா தியாந்தூரலபா. சில நாட்கள் காத்திருங்கள். கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தம். ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஃபாதர்ஸ் கிஃப்ட் என்ன தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். பிதா தினத்தின் அன்று பிதா நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான ஈவு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தாங்க நமக்கு இருக்கிற மிக விலையேற பெற்ற பரிசு இந்த உலகத்தில் கொடுத்தாரு நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய கர்த்தரும். ஆமென். எங்க இருக்குன்னு சொல்லுது? எருசலேம். எருசலேம் அப்படின்னா எருசலேம். அந்த எருசலேம் என்கிற அந்த வார்த்தையில தான் ஷாலோம் என்கிற வார்த்தை வந்தது. ஷாலோம் என்றால் அடைக்கல பட்டணம். ஷாலோம் என்றால் செழிப்பு. ஷாலோம் என்றால் பாதுகாப்பு. ஷாலோம் என்றால் அடைக்கலம். ஷாலோம் என்றால் சமாதான பட்டணம், நிறைவு. இதான் ஷாலோம். ஷாலோம். ஆமென். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் இடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்து கட்டளையிட்டார். 6ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பவும் கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே, அப்படின்னா அதிகாரத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. உனக்கு இல்லாததெல்லாம் நீ யோசிக்காத,
தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அது தேவனுடைய ஆதீனத்திலே அப்படின்னா அதிகாரத்திலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, ஆமென் சொல்லுங்களேன், நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, when the power of the Holy Ghost cometh upon you, you shall receive power. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வருமா? வல்லமை வருமா? உங்களுக்குள்ள ஒரு புது பலன் வரும் என்று ஆவியானவர் திருவலம் போற்றுகிறார். ஆமென். தம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே பிறப்பிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் உரைத்த ஒரு கதை வசனம் தான் இந்த 1-8 வரையிலும். ஆங்கிலத்தில் பிளே புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்கிரிப்ட் புக். அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும். வேதத்திற்கு மறு பெயர் என்ன தெரியுமா? ஸ்கிரிப்சர். என்னது? ஸ்கிரிப்சர். அந்த வார்த்தையில தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு வருது இல்ல. ஒரு கதை வசனம் எழுதுனாங்கன்னா அதுல என்ன இருக்கும்? கதை இருக்கும், அதுல வசனம் இருக்கும். இது ஆவியானவருடைய கதை வசனம். பூமியிலே தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஒரு கதை வசனம் தான் இப்பொழுது நம்ம வாசித்து வந்த இந்த வசனங்கள். தேவ ராஜ்யம் பூமியிலே எப்படியாக பிறப்பிக்கப்பட போகிறது என்று ஆவியானவர் மூலமாய், ஆவியானவர் எப்படி மனுஷனோடு இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போகிறார் என்பதுதான் 1-8 அதுதான் பெந்தேகோஸ்து, அதுதான் ஆவியானவர் நம் மீது இறங்கி வருகிறது. ஆண்டவர் தம்முடைய தெய்வீக செல்வாக்கை பயன்படுத்தி ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரையிலும் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். இந்த வார்த்தைகள் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்ற வார்த்தையானது, அந்த ஞானஸ்நானமானது ஒரு ரகசிய, ஒரு மொழியை, ஒரு ரகசிய பாஷையை உங்களுக்குள்ள பிறப்பிக்க கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் பாபேல் என்னும் ஒரு கோபுரம் மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டி பரலோகம் எட்ட வேண்டும் என்று எண்ணினார்கள். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரே பாஷை பேசினாங்களாம். பூமியில் எத்தனை பாஷை இருந்தது? ஒரே பாஷை தான் இருந்தது. இதற்கு நேர் மாறாக, ஆப்போசிட்டாக இங்க ஆண்டவர் திரும்பவுமாக ஒரு பரிசுத்த ஜலத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு பாஷையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இந்த பாஷை ஒருமனப்பட்ட பொழுது மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்களேன். ஆதியாகமம் 11:6 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். பாருங்களேன், வசனம் எவ்வளவு கிளீனா சொல்லுது. மனுஷன் ஒரே பாஷை பேசும் பொழுது மனுஷனுக்குள்ள அவ்வளவு ஒத்துமை இருந்ததான், அவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா, இவங்க இந்த கோபுரத்தை கட்டும் பொழுது ஆண்டவருடைய கரம் இல்லாமல், இவர்கள் ஆண்டவர் இல்லாம கட்ட முயற்சிப்படுகிறார்கள். ஆண்டவர் இல்லாம உன்னை கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் ஒன்னா நினைச்சா இவங்க கட்டிடுவான் போல இருக்கு, இவன் ஒன்னா இருந்தா கட்டிடுவான் போல இருக்கு. அதாவது உங்க சத்ருவை நீங்க ரொம்ப ஈஸியா மேற்கொள்ளணும்னா, 2 பேர் ஒன்னா இருந்தானா உங்களை காலி பண்ணிடுவான். அவங்க 2 பேருக்குள்ள நீங்க சண்டையை மூட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை நீ அவங்கள காலி பண்ணிடலாம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அவன் ஒன்ன காலி பண்ணிடுவான். புரியுதா உங்களுக்கு? எங்க ஒற்றுமையா ஒரு சிலர் ஒரு கூட்டம் நிக்குதோ அவங்க மற்றவங்களை சீக்கிரமா மேற்கொண்டு விடுவார்கள். இப்ப ஜனங்கள் எல்லாம் ஒரே பாஷை பேசுறாங்க, ஆண்டவர் இல்லாமையே ஒரு மேன்மையை அடைய வேண்டும் வாழ்க்கையில் என்று நினைக்கிறார்கள். பாருங்கள், அதுக்கு நேர்மாறு ஆண்டு சொல்றாரு, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஒருத்தவங்களுக்குள்ள, அதாவது உங்களுக்கு ரொம்ப இல்லஸ்ட்ரேஷனாக சொல்லணும்னா, ஒரு புருஷன் மனைவியை சீக்கிரமாக கிட்ட ஒருத்தர் கூட சண்டையை முட்டி விட்டீங்க வச்சுங்களேன், 2 பேரும் ஒன்றா இருந்தால் உங்களை காலி பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டையை முட்டி விட்டீங்கன்னா சீக்கிரமாக அவங்கள க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட்? ஓகே. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க பாஷை என்ன பண்ணுறாரா? தாறுமாறாக்குறாராம்.
ஏன் ஆண்டவர் பாஷையை தாறுமாறு ஆக்குனார்னா, ஆண்டவர் இல்லாமல் இவர்கள் ஒருமனப்பட்டு செய்ய முற்படுகிறார்கள். ஆனா இங்க பெந்தேகோஸ்தே நாள் அன்று ஆவியானவர் ஒரு பாஷையை நமக்கு கொடுக்க போறாரு. அந்த பாஷை எதுக்குன்னா, தேவ ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கும்படியான ஒரு பாஷையை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்க போறாரு. பாருங்க, யோவான் 16:7 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்ப சொல்றாரு, ஆண்டு சொல்றாரு, நான் மேல போறேன், ஆவியானவர் கீழே வர போறார். ஒரே நேரத்தில் டிபார்ச்சர் அரைவல் ரெண்டுமே நடக்குது. நான் மேல போயிட்டே இருக்கும்பொழுது ஆவியானவர் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆவியானவர் ஒரு பாஷை உங்களுக்கு கொடுக்க போறாரு. இந்த பாஷையை உன் சத்துருவுக்கு விரோதமா பேசினா கூட உன் சத்துருவுக்கு அந்த பாஷை புரியாது. அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு விலக வேண்டும். விலகினால்தான் ஆவியானவராலே நம்ம நடுவிலே வந்து வசிக்க முடியும். இப்போ சீஷர்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், பயங்கர துக்கம். இயேசுவும் விட்டு விலகுவதற்கு அவளுக்கு மனம் இல்லை. ஆனால் இயேசு சொல்றாரு, நான் உங்களை விட்டு விலகணும், நான் விலகினாதான் ஆவியானவர் உங்களிடத்துல கொடுக்கப்படுவாருன்னு சொல்றாரு. உடனே இயேசு சொல்றாரு, நான் விலகினாலும் எனக்கு பின்பதாக வருகிறவர் தேற்றரவாளனாய் இருப்பார், உங்களை தேற்றுவார். சில நேரங்களில் சில விஷயங்கள் ஒரு சீசனுக்கு தான், நம்ம வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்துக்கு தான் சில ஆசீர்வாதம். ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் சிலது நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருப்பாரு. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு மாத்திரம்தான். ஒரு காலகட்டம் இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டம். ஆனால் அந்த காலகட்டத்தை விட்டு சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நாட்களுக்குள்ளாக வரும்படியாக இயேசு அவங்களை விரும்பி கேட்கின்றார். நிறைய நேரம் பழசை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பழசை கொஞ்சம் விட்டுடு, புதுசா நான் என்ன செய்ய போறேனோ ஆவியானவரை கொண்டு பூமியிலே நான் நடப்பிக்க போகிற என்னுடைய கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுவார். பரிசுத்த ஆவியானவரோட நீங்கள் இணங்கி செயல்படுங்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆக நீங்கள் ஏற்கனவே பிடித்துக் கொண்டிருக்கிற சில காரியங்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளினுடைய நிச்சயமா இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளுடைய உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமா இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். முதலாவது குறிப்பு ஆதாரம். ஆதாரம் ஆதாரம் இல்லாம ஆண்டவர் உங்களை விட மாட்டாருங்க. திஷ்டாந்தம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். God will always give you a proof. ஆண்டவர் ஒரு ஆதாரத்தை கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் எல்லாராலும் அவர் கொடுக்கிற ஆதாரத்தை நம்பவும் முடியாது, விசுவாசிக்கவும் முடியாது. நம்ப முடியுமா? கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டவர்களாய், கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டவராக, முள்முடி சுமந்தவராக, ஈட்டியை குத்தினவராக, எல்லாருக்கும் முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து மரித்தாரு. எல்லாருக்கும் முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து மரிச்சாரு. சீஷர்கள் எல்லாம் பார்க்கறாங்க. சீஷர்கள் இயேசு உயிரோடு எழுந்ததற்கு மாத்திரம் சாட்சி இல்லைங்க, இயேசு மரித்ததற்கும் சாட்சி சீஷர்கள் தான். இயேசு மரித்தார், இயேசு மரித்து விட்டார். ஆனா இயேசு மரித்ததோடு கூட மாத்திரம் இல்லைங்க, இயேசு திரும்பவும் வந்தார் வெளியிலிருந்து. திரும்பவும் இயேசு மரணத்திலிருந்து வந்தார். திரும்பவும் இயேசு ஜீவனோடு கூட எழுந்தார். He made a comeback. Jesus made a comeback. ஆண்டவர் திரும்பவும் வந்தாருங்க. மரிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, திரும்பவும் வருகிறதும் இருக்கின்றது. திரும்பவும் வந்ததான் உயிர்த்தெழுதலா நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். உயிர்த்தெழுதல் தான் நமக்கு ஆதாரம். அந்த உயிர்த்தெழுதின் ஆதாரம் தான் அநேகருக்கு கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்ததையும் கண்டார்கள், அவர் உயிரோடு எழுந்ததையும் அவர்கள் கண்டார்கள்.
உங்க வாழ்க்கையில உங்கள் மீது நிறைய நேரங்கள் அநேக பொய்கள் பேசப்பட்டிருக்கும். மரணத்துக்குரிய ஏதுவான வார்த்தைகள் உங்களை குறித்து சொல்லி இருப்பார்கள். ஆனாலும் நீங்கள் மீண்டும் வந்தீங்க பாங்க, அதுதாங்க உங்களுக்கு அதுதாங்க உங்க ஆதாரங்க. திரும்பவும் நீங்கள் வந்தீர்கள் பாருங்க, அதுதான் ஆதாரம். The proof is that you came back. நீங்க திரும்பவும் வந்திருக்கிறீங்க என்பதற்கு ஆதாரம் நீங்க தாங்க. மக்தலேனா மரியாளுக்கு இயேசு வெளிப்படுகிறார், சீஷர்களுக்கு வெளிப்படுகிறார். நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், மீண்டும் உயிர் பிழைத்தேன். I survived. பாரு, என் கையில் இருக்கிற என்னுடைய தழும்புகளை நீ பாரு, என் கரங்கள் இருக்கிற காயங்களை நீ பாரு, நான் மீண்டுமாக உயிரோடு எழும்பினேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய தழும்புகள் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில இன்னும் தலைவலியெல்லாம் போலங்க, நிறைய தலைவலி இருக்கு. ஆனாலும் தழும்புகள் இருக்கிறது, காயங்கள் இருக்கின்றது. ஆனாலும் கர்த்தர் உங்களை மீண்டுமாக உயிர் பிழைக்க செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை உயிர் பிழைத்தேன், ஜீவன் பெற்றேன், உயிர் உள்ள வரை உம்மை துதிப்பேன். சொல்லுவோமா எல்லாரும்? சொல்லுவோம், முதல்ல இருந்து சொல்லுவோமா? உயிர் பிழைத்தேன், ஜீவன் பெற்றேன், உயிர் பிழைத்தேன். நல்லா சத்தமா சொல்ல, ஜீவன் பெற்றேன், உயிர் உள்ள வரை உம்மை துதிப்பேன், உயிர் உள்ள வரை உம்மை துதிப்பேன். உயிர் பிழைத்துக் கொண்டேன். ஆமா, எனக்கு விரோதமான ஆயுதங்கள் எழும்பினது, எனக்கு விரோதமான காரியங்கள் நடைபெற்றது, எனக்கு விரோதமாய் வார்த்தைகள் பேசப்பட்டிருந்தது, எனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாகினது. ஆனாலும் உயிர் பிழைத்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னை உயிர் பிழைக்க செய்தார், ஜீவன் பெற செய்தார். இன்னமும் அவரை துதிக்கும்படியாய் செய்திருக்கிறார். ஆமென். Yes, I survived. I survived. ஆமென். போய் சொல்லுங்க, திரும்பவும் நான் வந்துட்டேன்னு போய் சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி சாட்சியா இன்னைக்கு இருக்கிறீங்க? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உலகம் பரியந்தமும், நீங்கள் உலகத்தின் கடைசி பரியந்தமும். ஆண்டு சொல்றாரு, உன் மேல தழும்பு இருக்கும், இன்னும் தலைவலி நிறைய இருக்கும் உன் வாழ்க்கையில, ஆனாலும் உன்னை சாட்சியா வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஆமென். அதுதான் உங்க சாட்சி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க கண்ணீர் அது ஆண்டவருக்கு ஒரு சாட்சிங்க. உங்க கண்ணீர் ஒரு சாட்சிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான ப்ரூஃப் பாருங்களேன், ஆதாரம் பாருங்களேன், சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 8ஆம் வசனத்தை கவனிங்களேன். எல்லாருக்கும் பின்பு ஆகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பவுல் கொரிந்தி சபைக்கு சொல்றாரு, எல்லாருமே ஆண்டவர் ஒரு ப்ரூஃபை விட்டுட்டு தான் போவாரியா, ஆண்டவர் ஒரு ஆதாரத்தை உனக்கு கொடுத்து தான் போவார். ஆனா எல்லாருக்கும் அது புரியாது. ஏன்னா இதை விசுவாசித்தால் அது அவனுக்கு ஆகும். விசுவாசமானது நம்பப்படவர்களின் உறுதியும் காணப்படாதவனுடைய நிச்சயமா இருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், உமது வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய வாக்கு தத்தங்கள், உங்க வார்த்தை தான் ஆண்டவரே வாக்கு தத்தம். His word is his promise. His word is the proof. அவருடைய வார்த்தை தாங்க நமக்கு ஆதாரம். ஆமென். அவர் வார்த்தை தான் நமக்கு ஆதாரம். அதனால தான் தாவீது சொல்றான், உம்முடைய வார்த்தை எனக்குள் வைத்து வைத்தேன். நான் நிறைய காரியங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை ஆண்டவரே, ஆனா ஒண்ணு செஞ்சேன், உங்க வார்த்தையை மாத்திரம் எனக்குள்ள வச்சுக்கிட்டேன் ஆண்டவரே. உங்க வார்த்தை தான் ஜீவன், உங்க வார்த்தை தான் தீர்க்கதரிசனம், உங்க வார்த்தை தான் எனக்கு வழி, உங்க வார்த்தை தான் ஆலோசனை, உங்க வார்த்தை தான் எனக்கு ஆறுதல், உங்க வார்த்தை தான் எனக்கு வெளிச்சம். மரண இருளின் பள்ளத்தாக்கினூடே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ப்ரூஃப், தேவரீர் நீர் என்னோடு கூட இருந்தீர். ஆதாரம், தேவரீர் நீர் என் கூட இருந்தீங்கப்பா. உன் சுயபக்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செய்யவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5 வாசித்த, சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நம்பிக்கை வழியை பிறப்பிக்கும். நம்பிக்கை வழியை பிறப்பிக்கும். ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்வார்.
கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்களே. நன்றி ஆண்டவரே, அப்பா நாம துதிக்கிற ஆண்டவரே, நம்ம துதிக்கிற ஆண்டவரே. Hallelujah, I worship you Lord, I praise you Lord. You said what you said you will do. நீ சொன்னதை செய்வீரப்பா, நீங்க சொன்னதை செய்வீங்க. ஆதாரம் ஆதாரம் ஆதாரம், நீங்கள் சொன்னதை செய்தீர்கள், நீங்கள் செய்ய போகிறீர். முதலாவது proof, ஆதாரம். இரண்டாவது வாக்குத்தத்தம், promise of the father, பிதாவினுடைய வாக்குத்தத்தம். 2 கொரிந்தியர் 1:20 சொல்கிறது. நீங்க உங்க பைபிள்ல இதை ரொம்ப அழகா குறிச்சு வச்சுக்கணும் இந்த வார்த்தையை. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ ஆமென் வசனத்துல இருந்தா கூட சொல்ல மாட்டீங்களே. இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும், அப்படின்னா எஸ் and amen, அப்படியே ஆக கடவுது. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுது. நீங்க என்னெல்லாம் மனசுல இன்னைக்கு நினைச்சிட்டு வந்தீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை நல்லா துதிங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள். அங்க ஒரு வாக்குத்தத்தம் இல்லைங்க, வாக்குத்தத்தம் எல்லாம், all the promises are and amen in Jesus. அவர் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்றார். இஸ்ரவேலுக்கு நான் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னார். என்னை தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். என் குமாரனை விசுவாசியுங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வாக்கு பண்ணினார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து நிறைவேறும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். உன் தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உனக்கு கொடுக்கப்படும் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் உன்னோடு இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். He is a promise keeper. அவர் தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். லூக்கா 24:49 சொல்லுகிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் பிதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எங்கிருந்து வருதான் வல்லமை? ஓ எங்கிருந்து வல்லமை வருதான்? என்ன காட்டல, என்ன காட்டல? Okay, hallelujah. Thank you Jesus, hallelujah. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வருமை எருசலேமில் காத்திருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் இருக்குது, காத்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. proof, ஆண்டவர் proof, ஆதாரம். இரண்டாவது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆமென். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள். You can bank on God's promises. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனபத்திரம் அல்ல. அவர் சொல்லையும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ, அவர் சொன்னதை செய்வார். ஆமென். பிசிக்கல் ப்ரூஃப் இல்லைனா பரவாயில்லைங்க, ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கிறாருங்க. ஆவிக்குரிய ஆதாரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாருங்க. ஹalleluya. அவர் செய்வேன் என்று சொன்ன பொழுதே அவர் செய்து முடித்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. அவர் சொன்ன போதே அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. உங்க புது வியாபாரத்தை கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிக்கிறாருங்க. உங்க புது துணையை கர்த்தர் அப்படிதாங்க ஆசீர்வதிக்கிறாரு. உங்க புது வேலையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஒரு புது வீட்டை நல்ல வாக்குத்தத்தத்தை நல்லா ரிசீவ் பண்ணி ஆமென் சொல்லுங்க. நீங்க சுகம் பெறுவீர் என்று சொன்னா நீங்க சுகம் பெறுவீர்கள்.
ஆண்டவர் ஏற்கனவே அதை செய்து விட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது செய்து முடிக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக. தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவானாக. Let the weak say I am strong. Let the poor say I am rich. And consider it's already done in the realms of the spirit. ஆவிக்குரிய மண்டலங்களிலே கர்த்தர் ஏற்கனவே உனக்காக வாக்குத்தத்தமான சொன்னவைகளை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். உன் வாழ்க்கையில் நடக்கிற கிரியைகள் எல்லாம் ஏற்கனவே ஆரம்பித்தவைகள், இன்னும் நடக்க போகிறவைகள் அநேகம் உண்டு. சுகவீனன் நான் சுகவான் என்று சொல்வானாக. ஒரு வாக்குத்தத்தம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, அந்த வாக்குத்தத்தம் பின்னால இருக்கிற பொறுத்து தாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்துட்டார். ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக. நல்ல ஆண்டவரை கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்களேன், துதிங்களேன். ஆமென். நீ காத்திருக்கவே வேண்டாம், ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். You don't have to wait. God has already done. Start praising him. அவரை துதிங்க. ஆண்டவர் கொஞ்சம் வினோதமானவருங்க. மனுஷன் குப்பையெல்லாம் நோண்டி உன் தலை மேல போட்டு உன்னை அசிங்கமாக்குவான். அதை மேல தாண்டி ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி உலகமே வியந்து போகக்கூடிய அளவுக்கு, உலகமே உனக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி கர்த்தர் மாற்றுவார். உன்னை சாட்சியாய் வைப்பார். சமேரியா எருசலேமில மாத்திரமல்ல, யூதேயா மாத்திரம் அல்ல, உலகத்தின் கடைசி பரியந்தமும் உங்களை சாட்சிகளாய் வைப்பேன். உன்னதத்திலிருந்து மகிமை வருகிறது. உன்னதத்திலிருந்து மகிமை வரும். ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். You shall receive the power. ஆமென். நான் காத்திருக்கல, அதை ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் காத்திருக்கவில்லை, ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் என் தேற்றரவாளன். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை எனக்கு போதிக்கிற ஆவியானவர். அந்த சத்திய ஆவியானவரை இந்த உலகம் காணாது. இந்த உலகம் காணாது. உலகத்தில் இருக்கிறவனால பார்க்க முடியாது. அந்த சத்திய ஆவியானவர் சகல சத்தியங்களிலும் என்னை போதித்து நடத்துவார். எல்லாவற்றையும் எனக்கு ஞாபகத்தில் கொண்டு வருவார். பாவத்தை குறித்ததான ஆண்டவர் ஒரு 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 கன்விக்ஷன் ஆண்டவர் எனக்குள்ள கொண்டு வர, எனக்காக பரிந்து பேசுகிறவர், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் என் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் போவேனாகில் அவர் உங்களிடத்தில் வரார். அது உங்களுக்கு அதிக பிரயோஜனத்தை உண்டாகும். அட்வான்டேஜ். பரிசுத்த ஆவியானவர் இஸ் a paraclete. He is my advocate, my counselor. எனக்காக வழக்காடுகிறவர், என் ஆலோசகர். இந்த உலகம் அவரை காணாது. சத்தமா சொல்லுங்க, அவர் எனக்கு பிரயோஜனமா இருக்கிறார். நல்லா சொல்லுங்களேன், சத்தமா, இன்னும் சத்தமா, அவர் எனக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆங்கிலம் சொல்லுங்க, I have an advantage. சொல்லுங்களேன், I have. மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குதுங்க இயேசுவின் நாமத்தினால. எனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர். ஏசாயா தீர்க்கன் சொல்றான் 44 அதிகாரம் 3 வசனத்துல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ரிசீவ் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை, ஆமென், என்ன பண்ணுவாரா, ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல், உன் தலைமுறை, உன் பிள்ளைக்கு பிள்ளை இருக்குது பாரு, அந்த பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். என் ஆவியை ஊத்துறது மாத்திரம் இல்ல, அந்த ஆவி ஆசீர்வாதத்தை பிறப்பிக்கும். Your kids, your children's children shall have the blessing of the Holy Ghost. Amen. உங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த சந்ததிக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய சூப்பர் அட்வான்டேஜ் இருக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உன் சந்ததிகளுக்குள்ள இருக்கும்னு ஆவியானவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் சந்ததி மாத்திரம் அல்ல, உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அப்படின்னா ஒரு ஹோல் ஜெனரேஷன்ஸ்க்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த இடம் உங்க பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah. சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. proof, promise, ஆதாரம், வாக்குத்தத்தம். மூன்றாவது patience, waiting. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர். கொஞ்ச காலம் இருக்குது. வெயிட் ஆண்டு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்னது? ப்ரூஃப். சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரூஃப், ஆதாரம். அடுத்தது ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். மூன்றாவது கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் பேஷண்டா, கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆண்டு சொல்றாரு. நிறைய காரியங்களுக்காக பல ஆண்டுகள் காத்திருக்கிறீங்க, நிறைய விஷயங்களுக்காக காத்திருக்கிறீங்க. சில விஷயம் நிறைவேறி இருக்குது, சில விஷயம் நிறைவேறல. தரிசனம் ஒன்றுதான் இருக்கிறது. கர்த்தர் அதை ஒரு காலம் வரோங்க, ஒரு சீசன் வரோங்க, சில நாட்கள். நான் இன்னைக்கு தரிசனமா சொல்றேன் வார்த்தை உங்க வாழ்க்கையில. in a few days, சில நாட்கள் என்பது அப்ப எழுதியிருந்தா கூட இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் prophetic-ஆ சொல்றாரு. in a few days God is going to change about, flip பண்ண போறார் ஆண்டவர். அப்படியே தலைக்கீழ மாத்தி போட போறாருங்க ஆண்டவர். சில சூழ்நிலை அப்படியே மாறுங்க. நீங்க நினைக்கவே மாட்டீங்க. நீங்கள் எண்ணுவதற்கும் யோசிப்பதற்கும் அதுதான் மிகவும் அதிகமாக செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவருங்க. சில நாளுக்குள்ளே காத்திரு. எங்க இந்த பரிசுத்த ஆவியானுடைய வருகை மிக பிரமாண்டமா நடக்க போதுங்க. வான காட்சி, பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது வானம் திறக்க போகிறது. தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்படுகிறார். சும்மா அப்படி போடலைங்க. ஆவியானவர் ஊற்ற அக்கினிமயமான நாவுகள், அக்கினி வானத்திலிருந்து பரவுகிறது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் கோர்வையிடுகிறது. வான தூத சேனைகள் கீதங்களும் முழங்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வாக்குரைத்தபடி தீர்க்கன் ஏசாயாவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடி பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கினார். அவர் இறங்கினதான் திருஷ்டாந்தம். நீங்க காத்திருக்கலன்னா ஆண்டவரை நம்பலன்னு அர்த்தங்க. ஆண்டவர் சில விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில சில ஆட்டிடியூட்ஸ், சில பிஹேவியர்ஸ் எல்லாம் ஆண்டவர் கியூர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆமாங்க, பொறுமையா இருங்க. பொறுமையானது நமக்குள் பூரண கிரியையை கொண்டு வரங்க. ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் விஷயமா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் அவசரப்பட்டுறாதீங்க. நிறைய நேரத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை 99% வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்போங்க. அந்த 1% வெயிட் பண்ண முடியாம கோவப்பட்டு ஏதாவது ஒன்று போட்டு உடச்சி அந்த ஆசீர்வாதத்தை விட்டுரும். நம்ம blessing is in just a few days. இன்னும் சில நாட்களில் உங்க ஆசீர்வாதம் இருக்குது. உன் பொறுமையை இழந்துடாத. தேவையில்லாம பேசுறது வாயை மூடிக்கோங்க. தேவையில்லாம அறிக்கை பண்ணாதீங்க, நெகட்டிவா எதுவும் பேசாதீங்க. in a few days God is going to do something. இன்னும் சில நாட்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹalleluya. நீங்க பொறுமையா இருக்கும்போது கூட அவரை bless பண்ணுங்க. நீங்க பொறுமையா இருக்கும்போது சில காரியம் நடக்காத பொழுது, ஆசீர்வாதம் இல்லாத போது கூட கர்த்தரை ஆசீர்வதிங்களே. யாக்கோபு 1:4 ஒரு அழகான வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய. பாருங்களேன், patience will bring perfection. பொறுமை நமக்குள் பூரணத்தை கொண்டு வருகிறது. நிறைய பேர் நினைக்கிறோம் பொறுமையா இருக்கிறது பூசானம் முடிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க. நோ 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 நோ. பொறுமையா இருக்கிறது பூசானம் முடிக்கிறது இல்லைங்க. பொறுமையா இருக்கிறது தான் காத்திருக்கிறது. காத்திரு, கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவன் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு, நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய உனக்கு உண்டு, நித்தம் செய்ய கொஞ்சம் காத்திரு,
வாய்க்கும் 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 வாய்க்கும். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆமென். நான் ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? பொறுமையா இருக்கிறது தாங்க சூப்பர் பவர். பொறுமையா இருக்கிறது தான் பயங்கரமான அபார சக்தி. பொறுமையில தாங்க அபார சக்தி இருக்குது. ஆமென். ரோமர் 8:25 சொல்லுகிறது, நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதுக்கு பொறுமையா அவசரப்படுறாரு. ஏதாவது சொல்லி விட்டுற, வாயை விட்டுற, முக்கியமா வாயை விட்டுறாதீங்க. ஆமென். சிலர் வாயிலெல்லாம் கடிவாளம் போடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாயிலெல்லாம் அந்த குதிரையை கட்டுற மாதிரி கட்டி விட்டுறணும். ஏன்னா அந்த வாயால தான் எல்லாம் நாசமா போகுது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாய்களை, அவமாய் பேசுகிற வாய்களை இல்ல கட்டுகிறேன். ஆமென். glory to God. நாம் காணாததை நம்பினோம் ஆகில், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணாதவையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The wait is over. ஆமென். நீங்க காத்திருந்ததற்கு பலன் வர போகிறதுங்க. ஆமென். இது வரைக்கும் ஒருவேளை நீங்க நிறைய பேருக்கு சேவை செஞ்சு திருப்பீங்க, பின்னால இருந்து நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க காத்திருந்தது முடிய போகிறதுன்னு சொல்லுங்களேன். நீங்க காத்திருந்தது முடிய போகிறது. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் ஆதாரம் கொடுத்தாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. மூன்றாவது பேஷன்ஸ். அவர் என்ன சொல்றாரு? பொறுமையாயிரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, ஆமென், you shall receive power. இதோ சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். சில நேரம் கோபம் வந்து சில காரியங்களை தவறு விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில. காத்திருங்கள். ரெண்டு விதமான வல்லமை உண்டு. ஒன்று எசூசியா வல்லமை, அப்படின்னா அதிகாரத்தின் வல்லமை. இரண்டாவது வல்லமை டுனாமிஸ் வல்லமை, அப்படி என்றால் அற்புதம் செய்கிறது, மிராக்கிள் வொர்க்கிங் பவர். ஆமென். ஒரு குருடன் பார்வையடைகிறது, முடவன் நடக்கிறது. இதுதான் டுனாமிஸ் பவர். ஆண்டவர் உடைய வல்லமை எசூசியா பவர், அதிகாரமும் பிரமாணமும் கட்டளையும் நிறைந்த ஒரு வல்லமை. அது மாத்திரமல்ல, டுனாமிஸ் பவர், அப்படின்னா அற்புதம் செய்கிற வல்லமை உங்களிடத்தில் உண்டு. அந்த வல்லமைக்கு அளவே இல்லைங்க. இயேசு இருந்தா அந்த வல்லமை கொஞ்சம் லிமிட்டடா இருந்திருக்கும். ஆனா இப்பொழுது அளவற்ற வல்லமையை கர்த்தர் ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எலிசா மாறி அற்புதம் நம்ம எல்லாரும் செய்யலாங்க. எலிசாவை பார்க்கிலும் பெரிய அற்புதம் கூட நம்ம செய்யலாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, எலிசா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், ஆனாலும் பயங்கரமான அற்புதம் பண்ணா. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை பார்க்கிலும் என்னிலும் பெரிய காரியங்களை என்னிலும். இயேசு சொல்றாருங்க, எங்க பவுல் சொல்லல, எலியா சொல்லல, இயேசு சொல்றாரு, என்னிலும் பெரிய காரியங்களை. He shall do greater works than me. That's the power from above. உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை. தரிப்பித்துக்கொள். ஆமென். Praise the Lord. வல்லமை வந்துட்ட பிறகு இன்னும் ஒரு பி இருக்குது, பிரஷர். ஆமென். பவர், அப்புறம் சரி ஃபர்ஸ்ட் லைன் சொல்லாமா? ப்ரூஃப், ப்ராமிஸ், பேஷன்ஸ், பொறுமை, அப்புறம் பவர். ஹல்லேலூயா. நம்மளாம் வீட்டில் பவர் போயிடுச்சுன்னு தான் சொல்கிறோம்ல, பவர். ஆமென். என்ன போயிடுச்சு? அப்பப்போ அடிக்கடி மழை பெஞ்சா என்ன பண்ணுது? உன்னதத்திலிருந்து வருகிற பவர் போவாதுங்க. ஆல்மைட்டி பவருங்க இது, சர்வ வல்லமை. ஹல்லேலூயா. ரகலாபா ஷந்துரி அங்கபாலாபா. ஆமென். ஹல்லேலூயா. ஐந்தாவது பிரஷர். கொஞ்சம் பவர் வந்தா, ஏன்னா வல்லமை வந்த பிறகு உபத்திரம் சபைக்குள்ள வந்துருச்சு. After the power cometh the persecution. பயங்கரமான உபத்திரம் வந்துருச்சு. எங்க இஸ்ரவேலுக்கு பெரிய உபத்திரமும் பார்வோனுடைய கையில, இயேசு கிறிஸ்துவின் காலத்துல ஏரோதினுடைய கையில பயங்கரமா உபத்திரம் நடக்குது. ஆனா
பார்வோனுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு மேலே நிறைய பிரஷர் இருந்தாலும், நுகம் அவர்கள் மீது சுமக்கப்பட்டிருந்தாலும், வேதம் சொல்லுகிறது அவர்கள் பெருகினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஏரோது பயங்கரமா உபத்திரம் கொண்டு வரான். பவுல் அவன் சவுலாக இருக்கும் பொழுது உபத்திரத்தை சபையின் மீது கொண்டு வருகிறான். வேதம் சொல்லுகிறது அவர்கள் சிதறடிக்கப்பட்டு சபை எங்கும் பரவிற்று, கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகினார்கள். ஆமென். பவர் உங்களுக்கு எதுக்கு தெரியுமா? உங்க மீது சொல்லப்படுகிற பொய்களை மேற்கொள்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறார். உங்க மீது கல் எறியும் பொழுது அதை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீ சிறைச்சாலைக்கு போகும் பொழுது உன்னை தாங்கும்படியான பலனை, அந்த அதிகாரத்தை, அந்த டுனாமிஸ் பவரை, அந்த அத்தாரிட்டியை, எக்ஸூசியா பவரை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாருங்க. வெர்பலா உங்களை அக்யூஸ் பண்ணும் பொழுது, பிசிக்கலா உங்களை அன்ஸ்லாட் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற வல்லமை உன்னை தாங்கிக் கொள்ளும். அந்த வல்லமை எவ்வளவு மகிமையா இருந்ததுன்னா, சீமோன் என்கிறவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் காசு கொடுத்தா அந்த வல்லமை கிடைக்குமான்னு போய் கேட்டானா. such was the power. அவ்வளவு பயங்கரமான வல்லமை அந்த ஆதி கிறிஸ்துவர்கள் மீது, அப்போஸ்தலர்கள் மீதும் தேவ பிள்ளைகள் மீதும் இருந்ததுங்க. அதே வல்லமை உங்கள் மீது இருக்கிறது என்று விசுவாசிகள். அதை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொண்டு தான் போறீங்க. you want to receive that power. அந்த பவரை நீங்க இன்னைக்கு ரிசீவ் தான் பண்ண போறீங்க. எத்தனை பேர் அடுப்பு கரியில கொளுத்தி இருக்கீங்க? அடுப்பு கறி கொளுத்தி அடுப்பு வச்சிருக்கீங்க, கட்டை வேற. எத்தனை கை தூக்கி காட்டுங்க. சரி, எத்தனை பேர் அப்படி பண்ணதில்லை? கை தூக்கி காட்டுங்க. எத்தனை பேருக்கு இப்பயும் விறகுல கொளுத்தி அப்படியே பத்த வைக்க தெரியாது? எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான் கை தூக்குனீங்க. நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல. சரி, தெரிஞ்சவங்கலாம் கை தூக்குங்க. சரி, கையை போடுங்க, கீழே போடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பரவாயில்ல. நிறைய பேர் ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு புத்திசாலியால தான் அந்த கரியை கொளுத்த முடியும். ஏன்னா நான் நிறைய தடவை முயற்சி பண்ணிக்கிறேன். அந்த கரியை கொளுத்துறதுக்கு ஒரு பைக்கில் இருக்கிற ஃபுல் பெட்ரோலே இறக்கிட்டேன் நான். ஆனாலும் கறி கொளுத்தவே இல்லை. எப்படியாவது பார்பிக்யூ சிக்கன் பண்ணோன்னு கொளுத்தி பார்த்தோம், கொளுத்தவே இல்லை. அந்த கறியெல்லாம் ஒரே கெரோசின் வாசனையாக வந்துச்சு. தூக்கி போட்டுட்டு நேராக பார்பிக்யூ நேஷன் போயிட்டேன். ஆண்டவரே, இது வேலைக்கு ஆகலப்பா. யாரா கறியை கொளுத்தி கொடுங்க, நான் அது மேலே சிக்கனை வைக்கிறேன். இல்லை, இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப பழகினவங்களுக்கு தான் விளையாட்டு இல்லை. நான் சும்மா ஜோக்காக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் அனல் மூட்ட முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஞானம் உள்ளவர் ஒரு ஃபயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அக்னியை கட்டி எழுப்புவது லேசான காரியம் இல்லை. ஆமே. அக்னி இருக்கிற இடத்துல போனோம். அக்னி அவிக்கிற மாதிரி இடத்துல போகாதீங்க. ஆமே. சபை அக்னி நல்லா, சபையில் நல்லா நாங்கள் பற்ற வைப்போம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ரவாலா சந்தூரியாக பற்ற வைக்கிற இடத்துல போய் கொஞ்சம் அனலாயிருங்க. புத்திசாலியா இருங்க. ஆவி இல்லாத இடத்துல போய் உட்காராத. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இல்ல. அப்புறம் வேற என்ன சொல்லுது? தேவையில்லாத இடத்துல போய் உட்காராதன்றாரு. ஹalleluya, ஹalleluya. சபைக்கு வாங்க, சனிக்கிழமை வாங்க, ஓசை ஜெபங்கள்ல வாங்க, கொஞ்சம் உங்களை பத்த வச்சு அனுப்புறோம். ஹalleluya, ஆமென். இந்த இடத்துல பத்த வைக்கப்பட்ட அக்னியை யாராலும் அணைக்க முடியாது. இந்த அக்னியானது 50 வருஷமாக இந்த இடத்தில் பத்த வைக்கப்பட்ட அக்னி 50 வருஷமா. இதுக்கு ஆதாரம் 50 வருஷங்க. எந்த மனுஷனாலும், எந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளாலும், துரைத்தனாலும் அவிக்க முடியாத அனல் கொண்டு எழும்பின ஆவியை பாஸ்டர் ராஜன் வின்சென்ட் மூலம் ஆண்டவர் இங்க ஆரம்பித்ததை 50 ஆண்டுகளாக நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் செய்து வருகிறார். ஆமென். இது எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டவர் வருகை மட்டும் இந்த அக்கினி, பத்த வைத்த அக்கினி பத்திக் கொண்டே இருக்கும். எரேமியா 23:29 சொல்லுகிறது, என் வார்த்தை அக்கினியை போலவும் கன்மலையை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது. That's fire in this place and there is blessings for your generation. உங்கள் சந்ததிகள் மீது ஆவியையும் உங்கள் சந்தானத்தின் மீது ஆசியையும் நான் ஊற்றுவேன். ஆமென். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று இயேசு சொன்னார். இப்பொழுதே now பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். விரும்புகிற மாத்திரம் அப்படியே கர்த்தர் சமூகத்தில் எழுந்து நின்று
ஒரு நிமிஷம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு நீங்க புறப்பட்டு போக போறீங்க. You're going to leave with the Holy Spirit's power. You're going to be empowered and imparted. இன்றைக்கு ஒரு வல்லமை, உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை உங்கள் மீது தரிப்பிக்கப்பட போகிறது. காத்திரு காத்திரு காத்திரு. நீங்க காத்திருந்த நாள் ஆண்டவரை இன்று கர்த்தர் செய்ய போகிறார். சில நாளுக்குள்ள கர்த்தர் சில அற்புதங்களை ஹalleluya தீர்க்கதரிசனமா சொல்றேன். இந்த 21ஆம் தேதி is going to be the final fasting day ஓட கடைசி நாள். இந்த ஒரே வாரத்துக்குள்ள கர்த்தர் நிறைய பிரேக் த்ரூஸ் பாகால் பெரிசிம் கர்த்தர் என் சத்துருக்களை தண்ணீரை போல உடைந்து ஓட பண்ணினார். கர்த்தர் என் சத்துருக்களை தண்ணீரை போல உடைந்து ஓட பண்ணினார். உனக்கு முன்பதாக திறக்கப்படாத வாசல்கள் கர்த்தர் திறக்க போகிறார். இதுவரைக்கும் கிடைக்காத சில ஆசீர்வாதங்களை கிடைக்க செய்ய போகிறார். இதுவரையிலும் உன் வாழ்க்கையில பல ஆண்டுகளாக ஏங்கி தவித்த சில காரியங்கள் சில நாட்களுக்குள்ளாக விசுவாசிக்கிறவங்க, நாங்க விசுவாசித்து நடக்கிறவங்க, தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் விசுவாசிக்கிறதை நம்பினோம் ஆகில் நாங்கள் பொறுமையோடு காத்திருப்போம். அவர் சொன்னதை செய்வார். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அவர் சொன்னதை செய்வார். அவர் வசனித்ததை நிறைவேற்றுவார். ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, ஓ அல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியான் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தில், ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் விலகாத மேகம் நீ முன் செல்லுமே. ஓ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியான், ஓ வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியான், மகிமையின் ஆவியானவரே, அன்பின் வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியான. ஓ என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லல, என் செயலில் கலந்திருக்கு. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையே ஓ எனையோடு பரிசுத்தரே, நன்றி. ஓ receive the power, receive the power. வல்லமை வல்லமை வல்லமை. என்னை நினைத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், ஓ ஒரு மகிமையின் மேகம். ரகலப ஷெகே ரிபாதலப பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கினது போல எங்கள் நடுவில் இறங்குங்கப்பா. இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. ஆவியானவரே, உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உங்க பிள்ளைகளை தரிப்பிக்கட்டும். உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உங்களை தரிப்பிக்கட்டும்.
ஊற்றப்படட்டும். நீங்க இல்லனா நாங்க வாழ முடியாது. ஆவியானவர் எங்க வாழ்க்கையில இல்லனா நாங்க செயல்பட முடியாது. ஆவியானவர் எங்களுக்குள்ள இல்லனா நாங்க முன்னேறி போக முடியாது. ஆவியானவரே, 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 வாங்க வாங்க, பலமாய் பலமாய் அக்கினியா இறங்கினவரே, காற்றாய் வந்தவரே, அக்கினியா இறங்கினவரே, காற்றாய் இறங்கினவரே, பலமாய் பலமாய் தமது கிரியையை நடப்பியும் நடப்பியும் ஊற்றப்படுவீராக. ஊற்றப்படட்டும், அபிஷேகம் ஊற்றப்படட்டும். நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ரபாஷேகே ரெஃபகத லபஷதுலி அகபா லிபா லகபா ரியாதலபா பாவ பாவ பாவ. ஆவியானவரே, ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாதப்பா. நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாதப்பா. தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வழி நடத்தும் ஆவியானவர், எங்களை தேற்றும் ஆவியானவரே, வாருமையா, நீங்க வாருமையா. ரகதலபதுரியா உன் சந்ததியின் மீதும், ஓ ராபாலாமா, ஓ சந்தானத்தின் மீதும் ஆவியை ஊற்றுவேன். நீங்க இல்லாம போயிடுவீங்க. ஆவியானவர் கூட இருப்பாரு, உன் சந்ததியோடு இருப்பாரு. Your children's children, oh you will be Lord forever. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒரு காலமும் ஒளியாதே. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை சில நாட்களுக்குள்ளாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சி ஏற்கனவே இருக்குது. நீங்க தான் சாட்சி. உன் கண்ணீர் தான் இன்னைக்கு சாட்சி. உன் தழும்பு தான் சாட்சி. உன் காயம் தான் சாட்சி. ஆவியானவர் உன் கூட இருக்கிறாருமா. நீ காயமடைந்த பின்னும் நீ திரும்பி வந்தாயே, உன்னை மீண்டுமாக உயிர் பிழைக்க வைத்தார் அல்லவா. உயிர் பிழைத்தே, ஜீவன் பெற்றே, உயிர் உள்ள வரையிலும் உம்மை துதிப்பே. உயிர் பிழைத்தே, ஜீவன் பெற்றே, உயிர் உள்ள வரையிலும் உம்மை துதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். துதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே, ஓ கோட்டை இடிந்து விழும் வரை யூதா துதிப்பா, யூதா துதிப்பா. பென்னியன் கோத்திரத்தால் திரும்ப மட்டும் யூதா துதிப்பா, யூதா துதிப்பா, யூதா துதிப்பா, யூதா துதிப்பா. Judah shall praise, Judah shall praise. மரணத்திலிருந்து துதிப்பா. பாதாளத்தில் இறங்கினவன் என்னை துதியான். ஓ ஜீசஸ், இன்னும் துதிப்பே, இன்னும் போல், இன்னும் உம்மை. Come on, இன்னும் துதிப்பே, இன்னும் போல், இன்னும் உம்மை ஆரா. ஓ எக்காலமும் நான் துதிப்பேன், இலையும் நான் துதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன். Come on, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஆரா. ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆரா. ஓ அந்த ஒரு சரணம் பாடலாமா? கல்லறையில் இரு ஜீசஸ்.
கல்லறையில் கல்லை புரட்டிடுவி இன்னும் பாடியும் உயிர்த்தே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் ஆரா இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்பே இன்றும் இன்றும் ஆராதிப்பே. ஓ கல்லறையின் கல் புரட்டப்படுகிறது, கல்லறையின் கல் புரட்டப்படுகிறது. நீ மீண்டும் திரும்பி வருவாய், நீ மீண்டும் எழும்புவாய், நீ மீண்டும் உயருவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சந்தானம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆதாரம் ஆதாரம் நிறைய ஆதாரம் இருக்குது, சாட்சியா சொல்லக்கூட முடியல, நான் அவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு. இங்கிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் கனப்படுத்தி நிறைய காரியங்களை செஞ்சிருக்க. காலம் வரும் பொழுது ஒவ்வொன்றா, நாட்கள் வரும் பொழுது நீங்க கேட்பீங்க, என் இயேசு அற்புதம் செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்புள்ள தெய்வமே, உங்க திருப்பாதத்தை தேடி கர்த்தருடைய வீட்டிற்கு வரும்படியாய், உங்களை விசாரிக்கும்படியாய் கர்த்தர்களை அழைத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விருதாவாக நாங்கள் வந்திருந்தாலும், ஆண்டவர் வெறுமையாக நாங்கள் வந்திருந்தாலும், உம்முடைய ஆவினாலே நிரப்பப்பட்டவராய் இவ்விடத்தில் இருந்து நாங்கள் புறப்பட தேவ வல்லமை உன்னதத்திலிருந்து எங்கள் மீது இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். ஓ ராபா லாபா, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தினால் நீதிமான் விளைப்பான். உங்க பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இன்னும் சில நாட்களில் நீங்க செய்ய போகிற அற்புதங்கள் பயங்கரமானவைகளாக இருக்கும். நாங்க சாட்சிகளை கேட்போம், நீங்க அப்படியே செய்வீங்கப்பா. உங்க பிள்ளைகளை பலப்படுத்தி அனுப்புங்க, உயிர்ப்பித்து அனுப்புங்க. மீண்டுமாய் பிழைத்தேன் என்று சொல்ல, திரும்பவும் உயிர் பிழைத்தேன், ஜீவன் பெற்றேன். ஒவ்வொரு தடவை ஆதிப்படும் பொழுது இதுதான் என் முடிவா என்று நினைத்து கதறுகிற மகனே மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உயிர் பிழைக்க செய்திருக்கிறார். உயிரோடு எழுந்தவர் உன்னை உயிர்ப்பித்தார், உயிரோடு எழுந்தவர் உன்னை உயிர்ப்பித்தார். உன்னதத்தில் இருந்த வல்லமை தரிப்பித்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சுயபக்தியின் மேல் சாயாமல் எல்லாவற்றிலும் அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள். அவர் உங்கள் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆவியானவரை ஆசீர்வதிங்க. திருமண நாள், விசேஷமாய் பிறந்த நாளை காணுகிறவர்கள் எல்லாம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. வருகிற வாரத்தில் உள்ள எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் நடத்துவீராகப்பா. வர வாரம் நடக்கிறதான அந்த 50வது பொன் விழாவை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. மனிதன் அல்ல, நீர் மகிமைப்படுவீராக. தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் கிருபையாய் சந்தியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பலனும் உங்களோட கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.